சிட்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங்க. இதுல வந்து பேஷண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த கைகளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே ஸ்பைனை ஃபிளக்ஸ் பண்ணிட்டு டோஸை வந்து டச் பண்ண பார்க்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோஸை டச் பண்ண பொசிஷன்ல இந்த ஃபிளக்ஸ்டு பொசிஷன்ல ஸ்பைன் ஃபிளக்ஸ்டு பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம ஹோல்ட் பண்றது மூலமா நம்ம ஸ்பைன் மசில்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து நம்ம நார்மலா வந்து ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு செஷனுக்கு வந்து நம்ம 10 டைம்ஸ் நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா 2ல இருந்து 3 தடவை தாராளமா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பேக் பெயின் உள்ளவங்க எல்லாமே வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா எக்ஸசைஸும் பொருந்தாது. இப்போ இந்த பேக் பெயினோ இந்த சயாட்டிகாவோ எதனால வருது அப்படின்றத வந்து நீங்க முறையா வந்து ஒரு எலும்பு முறிவு டாக்டரை பார்த்து என்ன காரணம், உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம்னால வருதா இல்ல வந்து எலும்பு தேய்மானத்தினால வருதா அப்படின்றத கேட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற எக்ஸசைஸ், அதாவது ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாமா இல்ல வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து பயிற்சி பண்ணீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்கள்.